हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं कत्ती के पोस्ट इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते हुए शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। 9444 वो नंबर ही याद कर रहे हैं। 04296 நான் பேங்காக் போலன்னு தெரிஞ்சு அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ வணக்கம் சென்னை சிட்டி கார்ப்பரேஷன். இது அங்கிதா நம்பர் தானே? அங்கீதாவா? இது கார்ப்பரேஷன் நாய்கள் கருத்தடை டிபார்ட்மெண்ட் சார். உங்க ஏரியால நாய்கள் தொல்லை அதிகமா இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க அதை புடிச்சி கருத்தடை பண்ணி விட்டுருவோம். உங்க ஏரியால ஏதாவது நாய் தொல்லை இருக்கா? उन्होंने कहाँ का नंबर दे दिया है उन्हें। ஒரு பேங்காக் டிக்கெட் என்ன விலை தெரியுமா? என்னைக்காவது ஒரு பர்ஸ் பிக் பாக்கெட் அடிச்சிருப்பியா நீ? இல்ல நைட் ஃபுல்லா கண்ணை முடிச்சு ஒரு பூட்டை அடிச்சிருப்பியா? 4 பொம்பளைங்க செயின் அறுத்து பாரு, அப்பதான் பணத்தோட அருமை என்னன்னு தெரியும் உனக்கு. சாரிம்மா, ராங் நம்பர் வாங்கிட்டு ரன்வேல போய் டான்ஸ் ஆயிட்டு வந்திருக்க. சை भाई साहब। ओ ஆக்சன் शिट। ओह नो। ஓ ஓ ஓ ஓ ஓ फिर से भाई। ஏய் என்னடா ஏய் ये मूवी ரைட் சைடுல தான் जितनी கொண்டு इजी लगती होती है இன்னும் नहीं। 1 ஹவர்க்குள்ள ஹாஸ்பிடல் கூட்டி போனா காப்பாத்து. फिर से उनका एक डबल रोल दिखा है। हाँ, मतलब मैं ये काफी तीसरी शॉक मूवी है। हूँ। சுது இவனை நீ ஹேண்டில் பண்ணிக்க. என்னையும் அவனையும் பார்த்தாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. ஓ सही है। पर कैसे? मैं खुद सोच में पड़ गया हूँ ना। ओ 3 குண்டையும் எடுத்துட்டாங்க. பிளட் தான் கொஞ்சம் நிறைய லாஸ் ஆயிருக்கு. என்ன இது? ஒன் திங்ஸ் கதிரு கன் ஷாட்ன்றதுனால லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் இப்போ வந்துரும். நீங்க இருக்க கூடாது, நம்ம கிளம்பலாம். ஹலோ, சொல்றா. எப்போ? क्या हुआ? मैं भी सोच रहा हूँ। என்னாச்சு? உன்னை தேடி கல்கத்தா போலீஸ் மேன்ஷனுக்கே வந்துட்டாங்களாம். ஜெயில இருந்து நீ தப்பிக்கும் போது 3 போலீஸ்காரங்களை வேற கொண்டு தான் கேஸ் ஃபைல் हाँ, பண்ணிருக்காங்க. उनको ढूंढने आया மேன்ஷன்ல என் நம்பர் வர வாங்கிட்டானுங்க. என் செல்போனை ட்ரேஸ் பண்ணி இங்க வந்துருவாங்க. டக்குன்னு கிளம்பலாம் வா. ஒரு பக்கம் கல்கத்தா போலீஸ், இன்னொரு பக்கம் உள்ளூர் போலீஸ். என்ன इनका का ये प्लान तो नहीं कि उनको अटका दे, இது அவன்து? क्योंकि वो सिमिलर दिखते हैं ना। हाँ, ये उन्हें फंसा देंगे। समझ गया भाई साहब। हाँ, उनका वो जो एविडेंस ரிசப்ஷன்ல है वो निकाल பேஷண்ட் दिया। நேம் ஃபில் பண்ணியா? இல்லையே, அவன் யாருன்னே நமக்கு தெரியாதே. பேஷண்ட் நேமில் கதிரேசன் ஏன் நேமை ஃபில்அப் பண்ணிடு. அப்புறம் அதை கொண்டு போய் அவன் பக்கத்தில் வச்சிரு. கல்கட்டா போலீஸ் அவன் நான் தான் நினச்சி ஜெயிலுக்கு கூட்டி भाई போயிடுவாங்க. साहब। இது 420டா. ஜெயிலில் போலீஸ் அவன் நான் இல்லைன்னு சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. எனக்கு அந்த டைம் போதும், நான் பேங்காக் போயிடுவேன். चाल चली। கல்கத்தா போலீஸ். अब उन्होंने अपना सारा इल्जाम उस पे तो डाल दिया, पर कहीं ऐसा ना हो कि उसने इससे भी ज्यादा कोई बड़ी मुसीबत खड़ी कर दी हो। अगर कोई आके मार रहा है तो बड़ी बात ही होगी। डर भी नहीं हो, पुलिस वहां पे आके गई थी, फिर भी कुछ तस से मस नहीं हुए। वो तो ऐसे घूम रहे बस, जैसे गार्डन में घूम रहे। என்ன இப்படி குளி குளி நடந்து வராரு? நம்ம இந்த இடத்த அப்படியே ஒரு ஏர்போர்ட் ஆக்கி எல்லாம் வாடகை. உங்க 2 பேரையும் கலெக்டர் கூப்பிடுறாரு. कलेक्टर? கலெக்டரா? हाँ? சார் 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 2ஆம் தேதி நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல 250 ரேஷன் கார்டு கொடுக்கணும். வணக்கம் சார். சார்
அப்புறம் அந்த ஒயிட் கார்டு சம்பந்தமா தாலுக் சப்ளையர் ஆஃபீஸர் நானே பர்சனலா மீட் பண்றேன். நீங்க இந்த கிரீன் கார்டு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. ஓகே ஏ பீமா சார். லெஃப்ட்ல போ. சரி சாம்பரம் அவங்க இடம் தெரியும்ல. தெரியும் वो देखो शान से बैठे हुए हैं। அப்புறம் ஹோம் செக்ரட்டரி கிட்ட பேசி உனக்கு 25 லட்ச ரூபா டிடி வாங்கிட்டேன். நாளைக்கு வந்து கொடுக்கலான்னு பார்த்தேன். வழியில உன்னை பார்த்ததுனால இப்பவே கொடுத்துறேன். குத்துடுங்க. वो समझ के दे रहे होगे शायद அப்படியே इसे। ஓரமா இறங்குவோம். डेफिनेटली वो एक अच्छा बंदा है फिर। நீங்களே கொஞ்சம் பேசிட்டு செக்குனா தான் கஷ்டம், டிடினா ஈஸியா மாத்திடலாம். ஆளுக்கு 50-50. சார் எங்களை அப்படியே பேங்க்ல ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா நாங்க இதை டிரா பண்ணிடுவோம். बैंक में ड्रॉप करो। என்னப்பா ஏதோ முதியோர் இல்லைன்னு போட்டிருக்கு. நிறுத்து ஏய் மறுபடியும் அந்த கலெக்டர் வந்துட்டாயா எத்தனை தடவை அவனுக்கு சொல்றது? ஜீவா தம்பி जीवा, ஐயா ஜீவா தம்பி वो जो हॉस्पिटल में उसका नाम जीवा हुआ। ஆமா தம்பி और उनको ये मतलब தம்பி वो समझ रहे कि ये जीवा தம்பி நேத்து நைட் எல்லாம் எங்க போனீங்க ஐயா उनको कुछ भी समझ नहीं रहा। ஜீவா தம்பிய காணாத வருத்தத்துல இருந்தோம். ஐயா உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்துன்னு நாங்களாம் பயந்தே போயிட்டோம். நீங்க தான் பத்திரமா கொண்டு சேர்த்துருக்கீங்க. அவரை நான் கூட்டிட்டு வரல, அந்த தம்பி தான் கூட்டிட்டு வந்தார். நான் அவர் வண்டியில பார்த்தேன், அவ்வளவுதான். இருக்கட்டும். அப்பாடா, இப்போவாது என் மேல உள்ள கோவம் போச்சு. உங்களுக்கான 25 லட்ச ரூபா டிடியை நான் ஜீவாட்ட கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம்னு. அன்னைக்கு எவ்வளவு கெஞ்சியும் கேட்டீங்களா நீங்க? இந்த அவன் பணம் ये पैसे मैटर नहीं करे, वो ताली भी बजा रहे ये बहुत गुस्सा आ रहा है अंदर से। हैं। क्या है क्यों? சரி, நான் புறப்படுறேன். ஜீவா கொஞ்சம் என் கூட வா. बहुत नाराज हो गए। நான் என்ன பண்றது ஜீவா? அப்ப இருந்த சிச்சுவேஷன் அப்படி. நீ கொஞ்சம் அவங்களை கன்வின்ஸ் பண்ணு. நான் நெக்ஸ்ட் வீக் வரேன். இதே 25 lakhs டிடி எடுத்து வரேன். ओ खुश। அவங்களுக்கு தெரியாம அந்த டிடி என்கிட்ட கொடுங்க, அப்புறமா நான் அவங்களை கன்வின்ஸ் பண்ணிடுறேன். அதுவும் சரிதான். சார் கேஷா கொடுத்தா கூட ஓகே சார். கவர்மெண்ட்ல கேஷ்லாம் தரமாட்டாங்கப்பா. கரெக்ட் சார், நீங்க ரொம்ப நல்லவங்க. சரி, நான் கிளம்புறேன். அந்த பணம் வர வரைக்கும் இங்க தான் இருக்க போறோம். भाई साहब अब यही पे बहुत रहेंगे कुछ वो। अलग होने वाला है यहाँ हाँ, पे। ओ नील नितिन मुकेश। एग्जैक्टली। சார் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஜீவானந்தம் இன்னும் உயிரோட தான் இருக்கான். अच्छा वो जीवा जिनके बारे में आप बात कर रहे हैं। அஞ்சு பேர் ஷூட் பண்ணாங்கன்னு சொன்னேன். சரியா लेकिन शूट वो कर लोग लिया। उनके पीछे है क्यों? वो तो नॉर्मल लॉरी चला रहे थे ना। बुलेट से पड़ा मुझे लगता है वो ओल्ड एज होम के पीछे होंगे बुलेट से शायद, पड़ और रहा है। इसी वजह से मार दिया होगा उन्हें। शायद। நானே டீல் பண்ணிக்கிறேன். இருடா, பூஜை முடிஞ்சது குழக்கட்டு கொடுப்பாங்க, வாங்கிட்டு போயிடலாம். ये क्या है? अब नए हैं तो समझ में भी कुछ नहीं आ रहा है उनके। என்னங்க மனுஷங்க படத்தை வச்சு उनकी और கும்பிடுறாங்க. अपनी सिचुएशन இன்னைக்கு सेम ही அவங்க है। எல்லாருக்கும் தேவசம்பா. 6 பேருக்கு ஒரே நல்ல திவசமா? எப்படி? அவங்க எல்லாரும் ஒண்ணா சூடத்தை ஏத்திட்டு தவசத்தை முடிங்க. நம்ம ஊர் பொம்பளைங்க क्या चल குழந்தைங்க रहा है எல்லாம் यार? காலையில இருந்து சாப்பிடாம இருக்காங்க. நீங்க சாமி கும்பிட்டு முடிச்சதும் போன் பண்ண சொன்னாங்க. कुछ तो है यहाँ पे गड़बड़। 6 பேர் இப்படி ஒரே நாள்ல செத்தாங்க? அவங்க எல்லாம் ஒண்ணா தற்கொலை பண்ணிட்டாங்கப்பா. हाँ। ஏன்? ஜீவானந்த உயிரை காப்பாத்த. ஒருத்தன் உயிரை காப்பாத்த 6 பேர் தற்கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா தம்பி, ஜீவானந்தம் தான் இந்த ஹோம்க்கு இன்சார்ஜ். ये है அந்த क्या வேட்டி यार கட்டின person? 10 பேரும் ओल्ड एज होम के जीवानंद इंचार्ज वो है वो कारण शायद। हाँ ये हो नाले। सकता है, மற்றவங்க எல்லாம் लेकिन तो भी வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தவங்க. ஓ. கதிரேசா, இந்த இடம் நமக்கு சேஃப் இல்ல. कुछ तो हुआ है அவன் यहाँ உயிரை காப்பாத்துறதுக்கு 6 பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஐயோ, நீ என்னடான்னா அவனையே ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அவன் இடத்துல வந்திருக்க. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுது. டே 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 இன்னும் ஒரே வரேன்டா. 25 lakhs டிடி அடிச்சுட்டு இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை,
பேங்காக் போகிற வரைக்கும் இதுதான் சேஃப் பிளேஸ். சேஃபா? இங்கயா? ஃபர்ஸ்ட் டைம் அவனை பார்த்தப்பவே 5 பேர் துப்பாக்கியால சுட்டுட்டு இருந்தாங்க. அவன் இடம் உனக்கு சேஃபா? सही तो है अगर वो उसे मारने के लिए यहाँ पे आ सकते हैं तो ये थोड़ी ना है। கிளம்பிடலாம்டா. இது நல்ல பிள்ளை கிழக்கு. இன்னும் 2 நாள்ல உன்னை பேங்காக் அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே பிரைட் ஆயிடும். बोलते लाइट चलेगी. क्या बात है। இது பகல்லையே பேய் வீடு மாதிரி இருந்தது. நைட்ல Haunted. ஐயோ பேய். ஜீவா கிஷோர்லால் சீரியஸா இருக்கார். காலையில பார்க்கும்போது ஜாலியா தானே இருந்தாரு. மூச்சு திணறது, சீக்கிரம் வந்து பாருங்க. வந்ததுதான் வந்து ஒரு லேடி ஹாஸ்டலா இருந்திருக்கூடாதா? யாராவது வண்டி ரெடி பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் போவோம். டாக்டர் வந்துட்டு இருக்கார் தம்பி. அவங்க வீட்டுக்கு யாராவது ஃபோன் பண்ணீங்களா? லேண்ட்லைன் ட்ரை பண்ணோம் தம்பி, ரிங் போயிட்டே இருக்கு, யாரும் எடுக்கல. சரி சரி, செல் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. செல் நம்பர் ரிங் ஆகுது, யாரும் அட்டன் பண்ணல. மெசேஜ் கொடுத்துருக்கேன் தம்பி. அட யாராவது நேரா ஒரு வீட்டுக்கு போய் ஒரு ஃபோன் எடுக்க சொல்லுங்க. நம்ம ஓல்டேஜ் ஹோம் ரூல்ஸ், பெரியவங்க யாருக்காவது சீரியஸ்னா அவங்க வீட்டுக்கோ போலீஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணணும்பா. இல்ல இல்ல இல்ல, போலீஸ்லாம் வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. पुलिस नहीं चाहिए, डर गए. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. இல்ல 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 சரியாயிடும். अब उन्हें पैम्पर भी नहीं करना आ रहा है कि कैसे. அதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. உங்க வீட்ல யாரும் ஃபோன் அட்டெண்ட் பண்ணி தொலைக்க மாட்டானுங்க. நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விடுங்க. இன்னும் அவங்க நல்ல வீட்ல இருந்து ஆள் வந்தாச்சே. யாரையும் அவன் संबंध फिर से क्या कोइंसिडेंस है। देखा भी नहीं, सिर्फ मारने के. लाइट ऑफ थी ना तब। சாரி. बहुत जोर से पड़ी मर उनको. अगर ये इस ओल्ड होम में आती होंगी तो उनको तो पता होगा कि यहाँ का ओनर भी ऐसे दिखता है। शायद वो इसलिए मिसअंडरस्टैंडिंग में होंगी। कुछ समझ भी नहीं आ रहा है. उन्होंने मारा इसकी वजह से, वो हाथ उनके गाल पे देखो. तो वो भी तो ओनर ही समझ रही होंगी ना, वहाँ का मतलब जीवा एक वहाँ का लीडर टाइप है। इंचार्ज. हाँ इंचार्ज टाइप है। तो என்ன ஹார்ட் அட்டாக் பண்ணு தின்னு சரி பண்ணிட்டான். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கிள் யூ நோ. டேய் கொஞ்சம் அரிக்குது, சொரிஞ்சு விட. ஏன் உனக்கு கை இல்ல? அவ கண்ணத்தை தொட்ட கைடா. ஆப்பந்திங்கிற ஒருத்தன் ஏப்பம் வரும் இன்னொருத்தனா? அப்படியே கொஞ்சம் யூட்டன் भाई साहब। कितने खूबसूरत दिखते हैं यार. बहुत ज्यादा। अब इतनी जोर से पड़ी है वो फिर से बात करने की कंडीशन भी में नहीं नहीं करे. है, फिलहाल तो भी नहीं। சாரி, நீங்க தான் இந்த ஓல்டேஜ் ஹோம் இன்சார்ஜ்னு தெரியாம अच्छा अच्छा हाँ। ஏமாத்திட்டேன். ஓ ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்களா? ம் சொல்லுங்க. எங்க வார்ட் கவுன்சிலரை நீங்க ஒரு அறை விடணும். எங்க என்ன விளையாடுறீங்க? சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் எப்படிங்க அறையிறது? அதெல்லாம் முடியாதுங்க. ஓ சரி, நான் போறேன். ஒரு நிமிஷம். அது எதுக்கு என்ன பார்த்து அப்படி கேட்டீங்க? எது? இல்லை, ஒருத்தரை அறையணும்னு சொன்னீங்களே அது. அது காலையில வார்ட் கவுன்சிலர் என்ன அரைஞ்சிட்டாரு. நைட் நீங்க அரைஞ்சீங்க. ஆனா அவர் அரைஞ்சதை விட நீங்க அரைஞ்சது ஸ்ட்ராங்கா இருந்தது, வலிச்சது. தோணுது. बदला लेने के लिए उन्हें मारने को कह रहे हो. அவரு ஏன் உங்களை அரைஞ்சாரு?
எங்க ஏரியால கொசு ப்ராப்ளம்ங்க, அதான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். அப்ப ஆர்குமெண்ட்ல அரைஞ்சிட்டாரு. ம் ஓகே, நான் வரேன். ஆனா எப்படி நான் வர்றது? நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். 2 வீலர் இருக்கு. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பை. பை यार பை. ये ओ देखो भाई साहब। बैंकॉक भेजने के पूरे நான் வரல, நீ போ. ஏய் இங்க ये बार बार जाना कैंसिल कर देते हैं उसकी वजह से। அது நேத்து, ओ நான் சொல்றது இன்னைக்கு. நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வந்துடுறேன். பை. ஏய் ஏய் பாய். ஏய் மறந்துட்டேன், நான் தான் வெளியே சுத்த வேண்டியது இருக்கு. நீ என்ன பண்ற, இங்கே இருந்து ஜாலியா அந்த 9ஆம் நம்பர் பெரியவருக்கு முதுகுல சிறங்கி இருக்கு, நல்லா ஆயின்மெண்ட்டை போட்டு விடுறேன். அப்புறம் அந்த 11ஆம் நம்பர் பெரியவருக்கு பைல்ஸ் மூலம், அதுக்கு கரிம்பு போடுறேன். அப்புறம் அந்த 3ஆம் நம்பர் பெரியவருக்கு கொல்லி போட்டுட்டுமா? ஏய் செம்ம ஜோக்கு, சாயந்தரம் வந்தவன ஞாபகப்படுத்தி சிரிக்கிறேன். ஹாய். ஹாய். என் தாத்தா இப்போ எப்படி இருக்காரு? அவர் எப்படி இருந்தா நமக்கு என்னங்க, வாங்க. நோ நோ நோ, ஹி இஸ் தாத்தா. யா, ஹி இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். अरे और भी देखो भाई साहब, इसमें हमें फिर से 2 विजय सर के रोल देखने को मिलने वाले हैं। हमने मर्सल में भी देखा था और बिगिल में भी देखा था, और ये तीसरी मूवी होंगी जिसमें हमने विजय सर के 2 रोल देखे हैं, और दोनों की भी लाइफ कहीं ना कहीं स्विच हो गई है, जहाँ पे चोर की लाइफ, मतलब हम बोल सकते हैं कि दोनों की लाइफ इंटरचेंज हो गई है। काफी अमेजिंग बना है ये सीन। मतलब वो जो चोर होते हैं वो कहीं ना कहीं भाग के आ गए हैं फिर से अपनी जान बचाने के लिए, और वो चाहते हैं कि बैंकॉक चले जाए, बट एक मोमेंट पे वो एक्सीडेंट देखते हैं। एक्सीडेंट भी नहीं, वो कुछ लोग उन्हें मारने के लिए आते हैं, और जैसे वो उनकी जान बचाने के लिए जाते हैं उन्हें देखते हैं तो क्या, तो वो सेम उन्हीं की Same, तरह exactly. डुप्लीकेट, और वो कहीं उन्हें फिर भी हॉस्पिटल लेके जाते हैं, और फिर वो जो उनका दोस्त होता है वो कहता है कि तुम्हारे कोलकाता वाले पुलिस तुम्हारे पीछे पीछे यहाँ तक आ गए, और फिर उनके दिमाग में एक आइडिया आता है कि चलो ये तो अभी हॉस्पिटलाइज है, और एक काम करते हैं इसको अपनी आइडेंटिटी दे देते हैं और इसके आइडेंटिटी हम ले लेते हैं, और ये बन जाते हैं जीवा, जो एक ओल्ड एज होम के इंचार्ज है। और ये वहां जाके ये सोचते हैं कि अगर हम उनकी पहचान तो ले ही लेते हैं, कुछ दिनों का गुजारा भी हो जाएगा वहां पे रह के। आई थिंक वो चेक की वजह से हुआ जो कलेक्टर देना चाह रहे थे हाँ, उनको। वो कलेक्टर जीवा समझ के उन्हें एक चेक देता है, और फिर वो सारा कंफ्यूजन शुरू हो जाता है कि वो पैसों के लिए रुके हैं क्योंकि पैसे मिल जाए वहां से, लेकिन वो अभी भी समझ नहीं पा रहे हैं कि वो उन्हें पैसे क्यों दे रहे हैं, इतने लोग ने सुसाइड क्यों किया। मतलब भाई वो, मतलब जीवा की लाइफ इजी नहीं है। इन्होंने कह तो दिया है कि जीवा बन जाता हूँ, बट हो सकता है कि जीवा की लाइफ इनसे भी ज्यादा डेंजर में हो और बहुत दिख रहा ज्यादा है। मुसीबतें हो। ये तो फिर भी कोलकाता पुलिस के भाग के आए हैं, चोरी वोरी की होगी, बट हो सकता है जीवा ज्यादा डेंजर में हो और ज्यादा मुसीबतें उन पे हो, बट हम जानते हैं ये वाले हाँ, हैंडल कर बिल्कुल। लेंगे। क्योंकि एक सीन में दिखाया जहाँ पे नील नितिन मुकेश जो होते हैं वो भी उनके पीछे है। हाँ, वो कहते भी कि जीवा, और उन्होंने वो हमला किया था शायद हाँ उन पे। एग्जैक्टली। वो कहते कि 5-5 आदमियों ने उन पर अगर गोलियां चलाई है फिर भी बच गए, तो कहीं ना कहीं उनका हाथ तो है जीवा को मारने में। बिल्कुल, तो बहुत सारी चीज़ें हैं, और मुझे लगता है ये जो स्विच हो गया है यहाँ से बहुत सारी चीज़ें बदलने वाली है, लेकिन देखने में काफ़ी अमेजिंग भी लगता है, और कितना कंफ्यूजिंग है सारे सीन, कुछ समझ ही नहीं रहा था, लेकिन एक पॉइंट आ गया जहाँ से समझना शुरू हो गया, और काफ़ी इंटरेस्टिंग ये लगा मुझे। तो ये था दोस्तों हमारे इस वीडियो का रिएक्शन। अगर आपको वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए, और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज़ पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों कथी के नेक्स्ट पार्ट में। बाय बाय।